உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார் நதிக்கரை ஓரமா ஒரு பையனோட கழுத்தை வெட்டினாங்களே, அந்த வீடியோ இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. சார் அந்த பையனுக்கு என்ன சார் ஆச்சு? அந்த பையன் உயிரோட இருக்கானா இல்லையா? இங்க பாருங்க, அந்த பையன் நல்லா தான் இருக்கான். எல்லாமே தலைகீழா மாறி போச்சே, இப்ப என்ன பண்றது? ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க் யூ. நீங்க எனக்கு டாக்டர் இல்ல, கடவுள் மாதிரி. பாருங்க, தேங்க் யூ எனக்கு சொல்லாதீங்க, இது செஞ்சவங்களுக்கு சொல்லுங்க. அவங்க தானே எமர்ஜென்சி ஏர்வே ப்ரொசீஜர் செஞ்சாங்க. சிவபெருமானே, என் மானத்தை காப்பாத்திட்டீங்க. அந்த ப்ரொசீஜர் மட்டும் செய்யாம இருந்திருந்தா அந்த பையன் ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்கு முன்னாடியே இறந்து போயிருப்பான். அந்த டாக்டரோட சமயோஜித புத்தினால தான் அந்த பையன் இன்னைக்கு உயிரோட இருக்கான். யார் அந்த டாக்டர்? டாக்டர் கிருஷ் கணேஷ்ராம். வேற யாரு? நீங்க எல்லாரும் அந்த வைரல் வீடியோல இவரை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவருக்கு அந்த சின்ன பையன் உயிருக்கு முன்னாடி இவர் வாழ்க்கை கூட முக்கியம் இல்ல. தன்னோட பேஷண்ட்ஸ காப்பாத்துறதுக்கு இவரு என்ன வேணாலும் செய்வாரு. ஆனா மேடம், நீங்க எங்களுக்கு தேங்க்யூ சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. உங்க பையனோட வைத்தியத்தை பொறுத்த வரைக்கும் மொத்த செலவையும் எங்க கணேஷ்ராம் குடும்பமே ஏத்துக்கும். நீங்க எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் இருக்கல. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். சார் இந்த ப்ரொசீஜரை நீங்க எப்படி பண்ணீங்க? அது கஷ்டமா இருந்ததா? கொஞ்சம் கூட இல்ல. இன்ஃபேக்ட் நதிக்கரைக்கு போய் சேர்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஏன்னா ஆம்புலன்ஸ் மாட்டிக்கிச்சு, அதுவும் டிராபிக்னால. அப்புறம் நான் பைக் எடுத்துக்கிட்டு அங்க போனேன். அதோட இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அடிக்கடி செய்வேன். எனக்கு இது சாதாரணம். அடுத்த கேள்வி. இந்த மாதிரி ப்ரொசீஜர் செய்யும் போது உங்க கைகள் நடுங்காதா சார்? அற்புதமான கேள்வி. எங்களுடைய கை நடுங்கிச்சுன்னா சாதாரண டாக்டர்ஸ்க்கும் மனுஷங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? சூப்பரான வேலை பண்ணீங்கக்கா. நீங்க உங்க ஜீரோ வேல்யூ இருக்கிற பையனை ஹீரோ ஆக்கிட்டீங்க. என் பையன் எப்பவுமே ஹீரோ தான், புரிஞ்சுதா? அவன் ஹீரோவா தான் இருப்பான். ஒவ்வொரு ஹீரோவுக்குமே பப்ளிசிட்டி தேவைப்படும். நான் இப்ப அதை தான் செஞ்சேன். எவ்வளவு போய் சொல்றாங்க. உயிரை காப்பாத்துனது நீ, எல்லா கிரெடிட்டும் அவனுக்கு போகுது. இப்பவே சோஷியல் மீடியால லைவ்ல போய் இவனை உண்டல என்ன பண்ற? கண்டிப்பா அந்த குழந்தையை காப்பாற்ற முடியும்னு எனக்கு நம்பிக்கை. கடவுள் அந்த குழந்தை உயிரை காப்பாத்திருக்காரு, எனக்கு அதுவே போதும். வாங்க போலாம். இல்ல இவன கோவில்ல பார்த்த ட்ரஸ்டி ஆண்டி இங்கதான் இருக்காங்க. அவங்க நம்மள சித்தப்பாவோட பாத்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.